ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் போட்டு சேமியா உப்புமா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுப்பட்ட அப்புறமா நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதை நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது 2 ஆனியனாக நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த அப்புறமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை செய்கிறதோட இது போல் நம்ம வெஜிடபிள் போட்டு உப்புமா செஞ்சோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த அப்புறமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நான் இதை செய்யறதுக்கு இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்த அப்புறமும் இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இது கூட கேரட் பீன்ஸ் தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் இது கூட பட்டாணி சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். நான் இதில் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். காய்கறி போட்ட அப்புறமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் நமக்கு ரொம்ப மாற வேணாம், இந்த அளவுக்கு மாறினாவே போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். 3 டம்ளர் அளவு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் இப்போ இது நல்லாவே கொதிச்சு வரட்டும். நல்லா பாயிலிங் ஆகணும், நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லாவே இது கொதிச்சு வரும்போது நம்ம இது கூட சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் இது கூட சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் சேமியா தான் ஆட் பண்ணுறேன். சேமியா சேர்த்த அப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியாவை நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உடச்சி வச்சுருங்க. ரொம்ப உடைக்க வேணாம், கொஞ்சம் உடச்சி வைங்க. ஏன்னா நம்ம அப்படியே சேர்க்கும் போது நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அது எகிற ஆரம்பிச்சிடும், வெளியிலலாம் தெரிக்கும். அதனால நீங்கள் சேமியாவை கொஞ்சம் உடச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது போல் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு அப்சர்வ் ஆகணும். தண்ணி எல்லாமே வற்றின அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். டெய்லியும் ஒரே போல் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுருவோம். கொத்தமல்லி தூவின அப்புறமும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. சேமியா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சேமியா உப்புமாவை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.